ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம் ஏசி தான். ஆனால் கடையில் போய் ஏசி வாங்குறப்ப விண்டோ ஏசி வாங்கலாமா இல்லை ஸ்ப்ளிட் ஏசி வாங்கலாமா அப்படின்னு பெரிய குழப்பமே வரும். ஆரம்பத்தில் காசை மிச்சப்படுத்த நினச்சி தப்பான ஏசியை வாங்கிட்டோம்னா மாதம் வர கரண்ட் பில் நம்மளை அலற வச்சிரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஏசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உங்கள் வீட்டுக்கு எது கரெக்டுன்னு ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம விண்டோ ஏசி பற்றி பார்க்கலாம். இது ஜன்னலில் மாட்டுற ஒரே ஒரு சிங்கிள் பாக்ஸ் டைப் ஆஃப் ஏசி. இதோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை ரொம்பவே கம்மி. பட்ஜெட்டில் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ரெண்டாவது, இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்மளே கூட ஜன்னலில் மாட்டி ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இல்லை அடிக்கடி நான் வீட்டை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பர் சாய்ஸ். இதை ஈஸியாக கலட்டிட்டு போயிடலாம். ஆனால் இந்த விண்டோ ஏசியில் சில மைனஸ் இருக்குது. இதோட கம்ப்ரஸர், ஃபேன் எல்லாமே ஒரே பாக்ஸில் இருக்கிறனால ஏசி ஓடுறப்ப கொஞ்சம் சத்தம் அதிகமாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஜன்னலில் ஃபுல்லாக அடைச்சிக்கிறனால வெளிச்சமும் காற்றும் வர்றது தடைபடும். நெக்ஸ்ட்டு, இப்போ எல்லாரும் அதிகமாக விரும்புகிற டக்லஸ் மினி ஸ்ப்ளிட் ஏசி. இதைத்தான் நம்ம ஊரில் ஸ்ப்ளிட் ஏசின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வீட்டுக்குள்ளே ஒரு யூனிட்டும் சத்தம் போடுற கம்ப்ரஸர் பகுதி வீட்டுக்கு வெளியவும் இருக்கும். இதோட பெரிய ப்ளஸ் என்னென்னா சைலண்ட்டு. கம்ப்ரஸர் வெளியே இருக்கிறதுனால பெட்ரூம்குள்ளே ஏசி ஓடுற சவுண்டே கேட்காத அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது சூப்பர் சாய்ஸ். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட இன்வெர்ட்டர் டெக்னாலஜி. இது கரண்ட் பில்லை 30%லேருந்து 50% வரைக்கும் அப்படியே குறைக்கும். இதோட லைஃப் டைமும் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும். ஆனால் இதோட ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா விண்டோ ஏசியை விட அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதோட செவத்தில் ஓட்டை போட்டு டெக்னீஷியன் மூலமாக தான் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்மளே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ். சரி, இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். உங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மி, வாடகை வீட்டில் இருக்கீங்க, சத்தம் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக விண்டோ ஏசிக்கு போகலாம். அதுவே ஆரம்பத்தில் கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு மாதம் வர கரண்ட் பில் கம்மியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஏசி போகலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் சத்தமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும், நீண்ட காலம் முதலீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஏசி வச்சுருக்கீங்க, இல்லை என்ன ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.